அப்போ ஒவ்வொருத்தர் பார்வையும் மாறுபடுகிறது. கர்த்தர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், சுகமாக்குகிறவராய் இருக்கிறார், விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல சொல்லிட்டு வருவாங்க. ஆனா இந்த எல்லா கோணங்களும் இணைந்து அவர் என் பிதாவாய் இருக்கிறார் அப்படின்னு நாம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த கோணத்திற்குள்ளாக நாம் எப்படி வருகிறோம் அப்படின்னா, அறிவினால் நாம் வருவது இல்லை, அவரை அறிந்து கொள்ளுகிற அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிற, அந்த அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறதற்கு அவர் என்ன பண்றாரு? 3 விதமான காரியங்களை நமக்கு என்ன பண்றாரு? எக்ஸ்பிரஸ் பண்றாரு, வெளிப்படுத்தி காட்டுகிறார். அந்த வெளிப்பாட்டை நம்மை அனுபவிக்க வைக்கிறார். அவர் வெளிப்படுத்துகிற 3 விதமான காரியங்களை அனுபவிக்க வைக்கிறார். அவர் அனுபவிக்க வைக்கிறதுனால முதலாவது நமக்குள் உண்டாகக்கூடிய முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா.